கண்ணம் கோச்சார் அவர்களே, குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் உதய் என்கின்ற உதயகுமார் சோலையூர் முருகன் கோவில் குருக்களின் மகளான பார்வதியை காதலிப்பது போல் நடித்து அவளை ஏமாற்றி கொலையையும் செய்து சடலத்தை புதைத்தும் விட்டார். அதற்குண்டான போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டும் ஃபாரன்சிக் லேப் ரிப்போர்ட்டும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். டிஃபென்ஸ் கவுன்சில். யுவர் ஆனர், அரசு தரப்பில் கூறப்படும் அத்தனை குற்றச்சாட்டுகளை நான் மறுக்கிறேன். யுவர் ஆனர், பொய்களால் தொடுக்கப்பட்ட ஒரு ஜோடனை இந்த வழக்கு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அத்தனைக்கும் ஆதாரம் இருக்கிறது. தோன்ற நேரத்தில் ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு, ஓகே. எக்ஸாமினேஷன்ல ஒரு பொம்பளையோட எலும்பு கூடு கண்டுபிடிச்சிருக்கீங்க, டபுள் ஓகே. அது ஒரு கொலைதான ரிப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு நான் எந்த விதமான ஆட்சேபமும் தெரிவிக்கலை. ஆனால் ஆனரபிள் ஜஸ்டிஸ் அவர்களே, அந்த ரிப்போர்ட்டுக்கும் என் கட்சிக்கார உதய்க்கும் என்ன சம்பந்தம்? பார்வதி ஆவியாக சொன்ன சாட்சியின் பேரில் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு கூடு. எப்பவோ புதைக்கப்பட்ட எலும்பு கூட்டுக்கு இப்ப உயிர் கொடுக்க நினைக்கிறீங்களா? எப்பவோ புதைச்சு வச்ச உண்மைய இப்ப வெளியே கொண்டு வர நினைக்கிறேன் நான். உண்மைன்னா சத்தியம். சத்தியமேவ ஜெயதே. இந்த கருப்பு கூட்டு உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது. சட்டமேவ ஜெயதே அப்படின்னு கருப்பு கொட்டுங்கெல்லாம் மாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லி வச்சேன். What do you mean? அப்படின்னா வக்கீல்கள் எல்லாம் பொய் சொல்ற கூட்டம்னு சொல்றீங்களா? ஊர்ல ஒரு திருட இருந்தாங்கிறதுக்காக அந்த ஊரையே திருட்டு கூட்டம்னு நான் சொல்லலையே. I object this, Your Honor. It's a personal insult. If it is that way, I can't help it, Your Honor. I can't tolerate this. வயசுக்கு ஒரு மரியாதை வேணும். வாதம் பண்ண வயசு தேவையா? ஆவி சொன்ன சாட்சின்னு சொன்னீங்களே, உங்கள்கிட்ட சாட்சி சொன்ன ஆவி கோர்ட்டுக்கு வந்து கூண்டுல ஏறி சாட்சி சொல்லுமா? ஆவி வந்து கண்டிப்பா சாட்சி சொல்லும். அப்படியா? கோர்ட் ராத்திரியில நடந்துச்சுன்னா. என்ன என்ன நடந்துட்டீங்க? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். யுவர் ஆனர், போகாத ஊருக்கு வழி சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் விட்டா கோர்ட்ட மயானத்துக்கே கொண்டு வாங்க, அங்க கொலை செய்யப்பட்ட பிணங்கள் எழுந்து நின்று சாட்சி சொல்லணும்னு புதுசா ஒரு ஐடியாவே கொடுப்பாங்க போல் இருக்க. அப்படின்னா எனக்கு உங்களுக்கு வேலை இல்லாம போயிருங்க ஆனர். இது நல்லா இருக்கு. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ப்ராசிக்யூட்டர், நீங்க இந்த கேஸ்ல வேற ஏதாவது புதிய சாட்சியங்களை கொண்டு வர முடியுமா? நான் சொல்ல போகும் இந்த உண்மை சம்பவம் புதைந்து கிடக்கும் சில உண்மைகளை கோர்ட்டாரின் கவனத்திற்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் கூறுகிறேன். கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் உதயகுமார் அந்த பார்வதியை எத்தகைய கொடுமைகளுக்கு ஆளாக்கி இருக்கிறார் தெரியுமா? தைப்பூச அதுவுமா இந்த வைரவேல் அலங்காரத்தோட உன்னை பாக்குறப்போ வருஷம் பூராவும் தைப்பூசமா இருந்துடக்கூடாதான்னு நினைக்கிறேன். முருகாசரம் சேகரா, நகையெல்லாம் ஜாக்கிரதையா எடுத்து வாப்பா. ஆட்டுனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காருப்பா. ரெக்க முளைச்சாலே பறக்க வேண்டியதான். நீ ஒரு குறுக்கோட பொண்ணுங்கிறத மறந்துடாது. அடுத்த வாளுக்கு முன்மாதிரி இருக்க வேண்டிய நீ இந்த மாதிரி அல்பத்துக்கு பின்னாடி போறதான் என்னால தாங்கிக்க முடியல. அப்பா, நீங்க அவரை புரிஞ்சுங்க. பெத்த பொண்ணையும் என்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த அழகுல மூணாவது ஆளா? 3 முடிச்சு போயிருந்துச்சுன்னா அந்த 3வது ஆள் உங்களுக்கு மாப்பிள்ளப்பா. பார்வதி, என் விருப்பப்படி நடந்தாத்தான் உன் கழுத்துல தாலி விடும். என் பயத்திரத்திலோட அது நடந்ததுன்னா என் பணம் தான் விடும். பைத்தியம். எல்லா அப்பாக்களும் இந்த மாதிரி சமயத்துல இப்படி சொல்லிதான் பயமுறுத்துவாங்க. இது பிரசவ வைராக்கிய மாதிரி. நமக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். பயப்படாது. இத பாரு பாரு, நான் டிசைட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வந்துரு. நாம வேற எங்கேயாவது போய் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்.
கொட்டிங்க. எவ்வளவு பெரிய துரோகம் புரிஞ்சுக்கிட்டேன். கோவில் சொத்தை நீ எடுத்துட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். பதவி வெறிக்காக டூப்ளிகேட் வேலை கோவிலில் வைத்து உண்மையான வேலை பறிகொடுத்தது தெரியாமல் உண்மையான வேலை எங்க கண்டுபிடிக்க முடிஞ்சதா? உண்மையான வேல் எங்கு மறைந்து கொண்டிருக்கிறது என்பதை கோர்ட்டார் அனுமதியுடன் பொதுமக்கள் முன்னிலையில் எடுக்க அனுமதி கோருகிறேன். அந்த வேலை என்டோமெண்ட் அதிகாரிகளின் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வேல் Please allow me to finish my statement. I object, Your Honor. நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமலே அவர்கள் இங்கு Objection overruled. Prosecutor may proceed. இந்த வைர வேலை திருடிய குற்றத்திற்காகவும் குருக்கள் மகள் பார்வதியை கொலை செய்த குற்றத்திற்காகவும் ஈபிகோ செக்ஷன் 302 படி இந்த உதயகுமாருக்கு மரண தண்டனை விதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Honorable Justice, அறநிலையத்துறையிலிருந்து ஒப்புதல் வந்த பிறகுதான் நாம் எதையுமே கூற முடியும். பிறகு மேல் விசாரணை, குறுக்கு விசாரணை என்று எவ்வளவோ இருக்கிறது. அதற்குள் அவசரப்பட்டுக் கொண்டு நமது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கீதா அவர்கள் இந்த வழக்கில் தீர்ப்பே கூறிவிடுவார் போல் தெரிகிறது. இதை சற்று ஒரு புரிய வைத்து வழக்கை தள்ளி போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. The court is adjourned.